Hello friends, இந்த வீடியோவில் இந்தியாவில் லான்ச் பண்ணி 5 மாசமே ஆன Realme Narzo 30 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்சிங் பண்ணி குயிக்காக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தலாம். ஏன்னா 5 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபோனை இப்போயே அன்பாக்ஸ் பண்ணுற அப்படிங்கிற கொஸ்டின் உங்கள் எல்லாத்துக்கும் வரலாம். 5Gயே இல்லாத இந்தியாவில் 15,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு 5G ஃபோன் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் Poco M3 Pro 5G, Realme 8 5G, Redmi Note 20 5G, Dimensity 700 ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்க இந்த 5G ஃபோன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோன்லாம் இந்த ப்ராசஸரை தாண்டி ஒர்த்தாக சொல்கிற அளவுக்கு எந்த ஃபீச்சர்ஸ் இல்லை. உண்மையை சொல்லணும் 15,000க்கு Dimensity 700 ஒர்த்து கிடையாது. வெறும் 5G அப்படிங்கிறத காட்டி பிராண்ட் அந்த ஃபோன்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபோன்லாம் வாங்குறதுக்கு பதிலாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக Dimensity 800U மீடியாடெக்கோட 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்க இந்த Narzo 30 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் நிச்சயமாக இந்த 15,000 செக்மெண்ட்டில் ட்ரை பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி உங்கள் டெக் ஃபோன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் Realme Narzo 30 Pro 5G வர பாக்ஸ் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இந்த கலர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம். Narzo பிராண்டிங்கை நல்லா பெரிய சைஸில் போட்டிருக்காங்க. நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எத்தனை பிராண்ட் தான் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்படி பாக்ஸில் நம்பர் 1 குவாலிட்டின்னு போடுறதுக்கு பதிலாக உள்ளே இருக்க ஃபோனை உண்மையாலுமே குவாலிட்டியாக கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பாக்ஸ்க்கு ரெண்டு சைடுமே Narzo பிராண்டிங் போட்டிருக்காங்க. டாப் எம்டியாக இருக்குது. பாட்டமில் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ஒரு சில ஸ்பெக் இருக்குது. இங்கே MRP 20,000 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ்க்கெலாம் சேல் பண்ணல. பேக் சைட் ஃபோனோட கீ ஹைலைட்ஸ் Dimensity 800U 5G ப்ராசஸர், 120Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே, 48 MP AITB கேமரா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதையும் நல்லா போல்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிறது 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன். பேஸ் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸ்வாட் பிளாக் கலர் ஆப்ஷன் தான் இருக்குது. இங்கே 5G பேண்ட்ஸும் என்னவெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. மொத்தமாக 5 5G பேண்ட்ஸ் இருக்குது. மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதே போட்டிருக்காங்க. இந்தியாவில் அசம்பிள் தான் பண்ணுறாங்க. இப்போ பேக் சைடு இருக்க சீலை பிரிச்சுட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே உள்ள ஒயிட் கலரில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதில் ஃபீல் த பவர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த பவரையுமே ஃபீல் பண்ண மாதிரி தெரில. ஒருவேளை ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் பவர் ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணாத குயிக் ஸ்டார்ட் கைட், சேஃப்டி கைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இன்னர் சைடு ஒரு டெக்ஸ்டர் கோடிங் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஷேடோட இந்த கேஸ் வருது. ஃபோனை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். இங்க 30 வாட் டாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுக்குறாங்க. அவுட்புட் 5 வோல்ட் 2 amps, மேக்ஸிமம் 5 வோல்ட் 6 amps இருக்கு. நெக்ஸ்ட் டைப் C to டைப் A சார்ஜிங் கேபிள் இருக்கு. கேபிள் நல்லா நீளமா குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. இங்க ஃபைனலா பாக்ஸ்க்குள்ள யாருக்குமே தெரியாத மாதிரி சிம் எஜெக்டர் பின்ன பதுக்கி வச்சிருக்காங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் இதை கண்டுபிடிச்சேன். இப்போ ஃபோனை கையில் எடுத்து பவரை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோனுக்கு பேக் சைடு இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணி பாக்ஸ்லேயே எங்கேயாச்சும் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் IMEI நம்பர்லாம் இருக்கும். ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பெருசாக பிராண்டிங்லாம் இல்லாமல் டிசைன் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. இதை பற்றி பேசலாம். இப்போ ஃபோனை ஆன் பண்ணலாம். ஆன் ஆகிறதுக்குள்ளே பிசிக்கல் எலிமெண்ட்ஸ் பார்த்தலாம். இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பவர் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் எம்பர் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் ஸ்பீக்கர் கிரில், C டைப் சார்ஜிங் போர்ட், பிரைமரி மைக், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் வால்யூம் லாக்கர்ஸ் இருக்குது. சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. 1-2 சிம் போட்டுக்கலாம். இல்லை ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே ட்ரிபிள் ஸ்லாட் ஆப்ஷனே கொடுத்துருக்கலாம். டாப்பில் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. இங்கே இயர்பீஸும் இருக்குது. இங்கே செட்டப் பண்ணுறப்ப ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட் ஆனில் இருக்கும். அதை ஆஃப் பண்ணிக்கங்க. இதை ஏன்டா ஆஃப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு அப்டேட் வருதுன்னா அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை அப்டேட் பண்ணலாம். ஒருவேளை இது எனபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வரப்போ உங்கள் ஃபோன் இன்டர்நெட் கனெக்டில் இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓவர் நைட்டில் அப்டேட் ஆயிரும். அதனால தான் இதை ஆஃப் பண்ணி வச்சுங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அது டிஃபால்ட் இருக்கும். அது போக இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சுன்னா அந்த ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. அதை கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். செட்டப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே UI ரொம்ப க்ளீனாக இருக்குது. கூகுள் ஆப்ஸ் இருக்குது. ரியல்மியோட ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. அப்படியே இருக்க ஒரு சில ஆப்ஸையும் இங்கே அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இங்கே ப்ளோட்வேர் ஆப்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் சார் வேல்யூ செக் பண்ணலாம். இங்கே ஹெட் சார் 1.188 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடி சார் 0.758 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடி சார் வேல்யூ ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஹெட் சார் வேல்யூ லிமிட் கூட தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதிகமாக ஃபோன் பேசும் அப்படின்னா இந்த ஃபோனில் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் செக் பண்ணலாம். இந்த ஃபோன் Realme UI வெர்ஷன் 1.0 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்டேட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் 2021 தான் லான்ச் பண்ணாங்க.
Android 11 அப்டேட் கொடுத்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இங்கே 6GB ரேம் இருக்குது, 64GB இன்டர்னல் மெமரியில் யூசர் அவைலபிள் இருக்குது, 50.4GB தராங்க. இங்கே ஃபோனை வைஃபையோட கனெக்ட் பண்ணதையும் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு. இது Android 11க்கான அப்டேட் கிடையாது, மார்ச் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தான். இங்கே இன்னமும் Realme 2.0 பேஸ்டு Android 11 அப்டேட் வரவே இல்லை. நான் உடனே Realmeயோட CEO ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போதான் இந்த ஃபோனுக்கு Android 11 ஓப்பன் பீட்டா அப்டேட் விட்டுருக்காங்களாமா. நீங்கள் வேணும் அப்படின்னா பீட்டா அப்டேட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ரோல் விடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பட் கன்ஃபார்மாக இந்த ஃபோனுக்கு Android 11 அப்டேட் வந்துடும். இப்போ ஒரு சில ஃபோனுக்கு Android 12 ப்ரிவியூவே போயிட்டுருக்கு. இன்னமும் Android 11 கொடுக்கறதுக்கு Realme கஷ்டப்பட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூட்டாக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்சோ இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா மூலமாக ஃபேஸ் அண்ட் லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இங்கே ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே பேக் சைட் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. சைட்லையும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் பேக் மேலே ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால் லைட் நல்லாவே ரிஃப்ளெக்டிவ் ஆகுது. நீங்கள் இண்டோரில் வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, அவுட்டோர் சன்லைட்டில் வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, அந்த லைட் ரிஃப்ளெக்டிவ் ஆகிறத உங்களால் நல்லாவே பார்க்க முடியும். நம்ம இருக்கிறது பிளாக் கலர் ஆப்ஷன். ஆக்சுவலாக பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறப்ப இது பிளாக் கலரா இல்லை சில்வர் கலரா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த கலர் கூடவே சில்வர் கலர் ஆப்ஷனும் Realme லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே டாப்ல லைட் நல்லாவே ரிஃப்ளெக்டிவ் ஆகுது. அதனால பார்க்கறதுக்கு சில்வர் கலர் மாதிரி தான் தெரியுது. பாட்டம்ல ஓரளவுக்கு நார்மலாக தான் ரிஃப்ளெக்டிவ் ஆகுது. அது போக இந்த ரெண்டு சைட் கார்னர் இருக்கல, இது சன்லைட்ல வச்சு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷேடோ உங்களுக்கு தெரியும். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த சில்வர் கலர் ஆப்ஷனும் நிச்சயமாக சூப்பராக தான் இருக்கும். இங்கே பாட்டம்ல Narzo பிராண்டிங் போட்டிருக்காங்க. அது கீழே டிசைன்டு பை Realme இருக்கு. டாப்ல ரெக்டாங்குலர் மாடியூல்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் 48MP AI கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக LED ஃபிளாஷ் இருக்கு. மற்றபடி இங்கே டிசைன் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கு. மற்ற Realme ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி அந்த டேர் டு லீப் அப்படின்னு நல்லா பெரிய சைஸில் போடாமல் டிசைனை ரொம்ப க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இங்கே என்னதான் கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருந்தாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் பெருசாக அப்சர்வ் பண்ணல. ஸ்மட்ஜஸ் மட்டும் அப்சர்வ் பண்ணது, அதுவுமே பெரிய லெவல் இல்லை. இங்கே ஒரு ஸ்லைட்டான கிளாசி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இங்கே டிசைன் பிளாசபி என்னதான் பிளாஸ்டிக் பேக்காக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு என்னதான் ப்ரீமியமாக இல்லைனாலும் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பேக்கை நான் பெருசாக குறை சொல்ல மாட்டேன். இங்கே பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருங்காட்டி ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட வெயிட் தான். இங்கே 194 கிராம் தான் வெயிட் இருக்குது. ஸோ 1 ஹேண்ட் யூசேஜுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. திக்னஸ்மே 9.1 mm தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் கேட்கறதுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியல, பட் கருவாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேக்கு ப்ரீ அப்ளைடாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. அவங்க பாக்ஸில் கொடுத்துருக்க கேஸ் ஃபோனுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷனில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப் லெஃப்ட்டில் பஞ்ச் ஹோல் இருக்குது. பொட்டி வச்ச மாதிரி நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க பெசல் ஆவரேஜான சைஸில் இருக்குது. தின்னாவும் இல்லை பெருசாகவும் இல்லை. இருந்தாலும் கூட 90% மேலே இங்கே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் உள்ள கிளாஸோட 3 ப்ரொடக்ஷன் இருக்குது. வைட் ஒன் LM சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் HD கண்டென்ட் உங்களால் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வேறு லெவலே இல்லை, டீசெண்டாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் LCD பேனல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரீசெண்ட் டேஸாக AMOLED பேனல் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் 10 டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் LCD பேனலுக்கு வரப்ப டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. இந்த செக்மெண்ட்டில் நான் மீடியா கன்சம்ஷன் அதிகமாக பண்ணுவேன். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாட் ரெக்கமெண்டபிள். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு LED பேனல் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டோடவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். ஆல்சோ Realme ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா, பிரைட்னஸ் அவுட்டோர் யூசேஜுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. பிரைட்னஸ் ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த ஃபோனுக்கு 600 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் சன்லைட்டில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப டிஸ்பிளே விசிபிலிட்டி ஆவரேஜாக இருக்குது. டைரக்ட் சன்லைட் ஃபோன் மேலே படுறப்ப டிஸ்பிளே விசிபிலிட்டி ரொம்பவே போராக தான் இருக்குது. இந்த டிஸ்பிளேவை நம்ம பெருசாக குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா இங்கே 120 Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே நீங்கள் என்ன பண்ணிங்கனாலுமே ரொம்ப ஸ்மூத்தாக ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆல்சோ 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டு கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடுறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது 60 Hz, 120 Hz, அதுக்கப்புறம் ஆட்டோ செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 120 Hz வேணும் அப்படின்னா 120 Hz செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட்டோ செலக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேவைப்படுற இடத்துல 60 Hz, தேவைப்படுற இடத்துல 120 Hz அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். நீங்கள் பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆட்டோ செலக்டே செலக்ட் பண்ணிங்க, அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இங்கே பேட்டரி பேக்கப்பில் பெருசாக பிரச்சனை இருக்காது. ஏன்னா இந்த ஃபோனுக்கு 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சு பார்க்குறப்ப பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோ வருது, கேமிங் விளாண்டா எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குது, எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம்.
இங்கே பாக்ஸ்லேயே 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தராங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் 0-100% 65 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி சொல்கிறாங்க. அதில் நிறையா ஃபோனில் இந்த 30 வாட் டாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். சார்ஜிங் ஸ்பீடில் எந்த குறையுமே இருக்காது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கேயும் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோனில் பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வர ஆடியோ அவுட்புட் நல்லா லவுடாக கிளியராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஃபோனுக்கு டால்பி அட்மாஸ் சவுண்ட் சப்போர்ட் இருக்குது, ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லிட்டு ரியல்மி என்னென்னமோ சொல்கிறாங்க. நானும் யூடியூப்பில் டால்பி அட்மாஸ் வீடியோ போட்டு செக் பண்ணி பார்த்தேன், என்னால் அதை ஃபீல் பண்ணவே முடியல. நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ இந்த ஃபோனோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இங்கே ரியல்மி யூஐயில் டிஃபால்ட்டாக பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் ஆப்ஷன் இருக்குது. எனக்கு எல்சிடி பேனல் அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா டார்க் மோட் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீமியமாக இருக்கும். அது போக ரீடிங் மோட், ஃபோக்கஸ் மோட், ரியல்மி ஷேர் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே 12 4G கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், ஹிடன் ஃபீச்சர்ஸ் பற்றி கூடி சீக்கிரமாக ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இங்கே பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி டிஃபால்ட்டாக 12 MPயில் உங்களால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 48 MP மோடில் வச்சு இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 119 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் யூஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். கடைசியாக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோஸ் அப் வந்து மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே டிப் சென்சார் இல்லை, இருந்தாலும் போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறப்ப பேக்ரவுண்ட் பிளர் எல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இங்கே HDR ஆப்ஷன், ஏ ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நைட் மோடில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்லோ மோஷனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு அந்த பஞ்சோல்ல 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோ எடுக்க ஆப்ஷன் இருக்கு. இங்கே ரியர் கேமராவும் சரி, செல்ஃபி கேமராவும் சரி, நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப குவாலிட்டி ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இந்த ஃபோன் வாங்குறப்ப நான் பயந்துட்டே தான் வாங்கினேன். ஏன்னா ரியல்மி பொறுத்த வரைக்கும் நார்சோ சீரிஸ் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் சீரிஸ். அதில் கேமரா சும்மா ஏனோ தானோ தான் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. சேம் டைம் நம்பர் சீரிஸ் ரியல்மி 7 Pro 8 Pro வரும் பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எதிர்பார்த்த மாதிரியே இங்கே கேமரா ரொம்பவே சொதப்பி தான் வச்சிருக்காங்க. இங்கே பெருசாக நான் டெஸ்ட் எல்லாம் பண்ணல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வச்சு ஈஸியாக சொல்லிடுவேன். இந்த ஃபோன் கேமராவுக்கு செட் ஆகவே ஆகாது. கேமராவும் நல்லா இல்லை, டிஸ்பிளேவும் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபோனை எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிற டவுட் உங்கள் எல்லாத்துக்கும் வரலாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், உங்களோட தேவை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, கேமிங் அப்படின்னா நிச்சயமாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு நார்சோ 30 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். இங்கே பவர்ஃபுல்லான மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 800U 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 7 nm ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ண ப்ராசஸர். நார்மல் டே டு டே யூசேஜ், ஒரு ஆப் இருந்து ஒரு ஆப் மூவ் ஆகுது, சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே நார்சோ 30 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் 5G கனெக்டிவிட்டியோட வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ BGMI கேமிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே சுற்றி இருக்க பிளேசஸ், கேம் பிளே பண்ணுற எல்லா இடமே கொஞ்சம் டார்க்கான கலர் அடிச்ச மாதிரி இருக்குது. நார்மலாக மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்மூத்தில் வச்சு ப்ளே பண்ணாலே கிராஃபிக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த நார்சோ 30 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனில் அந்த பிளேசஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பட் கேம் பிளேவில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த மீடியம் கிராஃபிக்ஸில் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நார்சோ 30 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. நம்ம கன்னியூவாக 1 hour BGMI கேம் பிளே ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது, ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வச்சு பார்க்குறப்ப மீடியம் கிராஃபிக்ஸில் மட்டும்தான் இங்கே ப்ளே பண்ண முடியும். இங்கே HDR சப்போர்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் ஆப்ஷன் 664 16,000 சேல் பண்ணுறாங்க. ஹை அண்ட் 8 128 19,000 சேல் பண்ணுறாங்க. நீங்கள் ஹை அண்ட் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு வேறு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். உங்கள் பட்ஜெட் அண்டர் 15,000 அப்படின்னா அடிக்கடி ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 15,000 கம்மியான ப்ரைஸ் பாயிண்ட் வாங்க முடியும். இப்போ ரீசெண்டாக நடந்த ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் ப்ரீபெய்ட் ஆஃபர், ICICI பேங்கோட கிரெடிட் கார்டு ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃபோனை 14,750 தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்டர் 15,000 கிடைச்சா மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரில் ட்ரை பண்ணுங்க. இங்கே 6GB LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. 64GB UFS 2.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைபிரிட் சிம் ஸ்டார்ட் போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. 1-2 சிம் போட முடியும், இல்லை ஒரு சிம் ஒரு மைக்ரோஸ்டிக் கார்டு தான் போட முடியும். நீங்கள் கம்பல்சரி 2 சிம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பேஸ் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் நாட் ஒர்த்து தான். ஆல்சோ ஹை அண்ட் ஆப்ஷன் 8 128 அந்த பட்ஜெட் ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். ஆல்சோ இந்த ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் LED லைட்டும் கிடையாது. அண்டர் 15,000க்கு நீங்கள் 5G ஃபோன் தான் வாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு ஆவரேஜான டிஸ்பிளே, ரொம்பவே ஆவரேஜான கேமரா இருந்தாலும் பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸ் ராக் அண்ட் சாலிடாக இருக்கணும், பேட்டரி லைஃப் டீசெண்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ரியல்மி நார்சோ 30 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்
இம்ப்ரெஷன்ஸ் தான். கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ இருக்கா, கேமிங் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஃபுல் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றின வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.